போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 சீரீஸில் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நல்லா படிச்சுட்டு தான் சோர்ஸே படிக்கணும். அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஒரு 3 பாயிண்ட் சிலபஸ் நல்லா வார்ம் அப் பண்ணிடுங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் வேறு போஸ்ட் மாடல் நல்லா பண்ணி பார்த்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சோர்ஸ் ரொம்ப முக்கியம், டெஸ்ட்டு முக்கியம். இதில் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்குறது சிட்டிசன். இப்போ சிட்டிசன் சொன்னோன்னா ஸ்டாட்டிக்காக நமக்கு தெரியக்கூடிய பாயிண்ட் என்னெல்லாம் தெரியும்னு கேட்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வரும். பார்ட் 2ல் ஆர்டிகல் வந்து 5லேருந்து 11 வரை வரும். ஸ்டாட்டிக்காக தெரியக்கூடியது. இது நமக்கு என்ன சிட்டிசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னென்னா சிங்கிள் சிட்டிசன் கொடுத்துருக்காங்க இந்தியாவில். இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டபுள் சிட்டிசன் வச்சுருப்பாங்க. அந்த மாநிலத்துக்கு ஒரு சிட்டிசன் வச்சுருப்பாங்க, அப்புறம் யூஎஸ்ஏன்னு ஒரு சிட்டிசன் வச்சுருப்பாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் மாநிலத்துக்கு சிட்டிசன் கிடையாது, யூஎஸ்னு ஒரு சிட்டிசன் தான். இப்போ சிட்டிசன் வைக்கிறனால என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறதும் பார்த்து வச்சுக்கணும். இந்தியன் சிட்டிசன் வைக்கிறனால இந்த சிட்டிசன் போது பார்ட் 2ல் 5லேருந்து 11 வருது சிங்கிள் சிட்டிசன். இந்த சிங்கிள் சிட்டிசன்ங்கிறது எந்த நாட்டு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. ஓகே, இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்டிகல் படித்தாவே ஓரளவுக்கு சர்வை பண்ணிடலாம். பிறகு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த அரசியலமைப்பை கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குனால 1955 ஒரு ஆக்ட் கொண்டு வந்து இந்த சிட்டிசனை எப்படி அக்யூர் பண்ணலாம், எப்படி லாஸ் பண்ணலாம், அக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு 5, லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக கரண்டில் ஏதாட்டும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டும் சேர்த்து பார்த்துட்டுனா இந்த பார்ட் இஸ் ஓவர். சின்ன பார்ட்டு தான். இப்போ 2025 இதில் ஒரு 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பொறுத்துக்களை ஒன்று கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களை கேட்கும்போது ஆர்டிக்கல் வச்சு நம்ம படிச்சுக்கிடணும் நார்மலாக. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது யாரெல்லாம் இந்தியன் சிட்டிசன் சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் வந்து 5 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரும்போது யாரெல்லாம் இந்திய சிட்டிசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிக்கல் வந்து 5. ஏன்னா 5 இயர்ஸ் 5வது ஆர்டிகல் வந்து சொல்கிறது 5 இயர்ஸ் இந்தியாவில் இருந்திருந்தால் அவங்களுக்கு வந்து இந்தியன் அதான் அன்டிவைடட் இந்தியாவில் இருந்திருந்தால் அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன் கொடுத்துடலாம்னு சொல்லிப்பாங்க. 6 வந்து என்ன கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் டு இந்தியாவுக்கு வந்தவங்க. 7 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போனவங்க. இந்த ஆர்டிக்கல் படிச்சிங்க இந்த பார்ட் டைம் முடிஞ்சிடும். 8 பக்கமும் நம்மளுடைய இந்தியன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் 8 பக்கமும் இந்தியன்ஸ் இருக்காங்க ஆக்டர்னு வச்சுக்கிட்டோம். அடுத்தது 9, 10, 11 எப்போவுமே ஒரு பார்ட்டு கடைசி முடிகிற இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்லிமெண்ட்டுக்கு சட்டம் இயற்றக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து குடியுரிமை சம்மந்தமாக சட்டம் இயற்றக்கூடிய பொறுப்பு வந்து ஆர்டிகல் 11. 10 என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூ பண்ணுறது. 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஒட்டி நம்ம கண்டினியூ பண்ணுறோன்னு வச்சுக்கிடுவோம். அந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்க கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது இது. 9 என்ன கேட்டிங்கன்னா வாலண்டரி அக்யூர் சிட்டிசன். ஒருத்தன் இந்தியாவில் இருக்கிறான், ஃபாரின் சிட்டிசன் வாலண்டரியாக வாங்குறான்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன் கட்டாயி ஃபாரின் சிட்டிசன் வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 5வது ஆர்டிகல் வந்து அரசியல் 5 ஞாபகம் வச்சுக்கணும். 6க்கு வாட்டர் இமேஜ் பார்த்தீங்கன்னா Pன்னு வரும். பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தவங்க. 7ங்கிறது அப்படியே அடுத்த ஆர்டிகல் அப்படி ஞாபகம் வச்சுருங்க. PIO 8 பக்கமும் இந்தியன் ஆரிஜின் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் அக்யூர் வெளிநாட்டு சிட்டிசன் வாங்குறவங்க 9ஆம் நம்பர்னு வச்சுக்கிடுவோம். 10 ஏன்னா இதை கண்டினியூ பண்ணவா வேண்டாமா. கடைசி பார்த்தீங்கன்னா இது இந்த 5 to 11 ஆர்டிக்கல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம். அதனால் இதை எப்படியாட்டு ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் என்னென்ன கொடுக்காம பாருங்கள். வந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போகிறாங்க. ஆர்டிக்கல் 7. அதே இது பாகிஸ்தான்லேருந்து இந்தியா வந்தால் ஆர்டிக்கல் 6 படிச்சுக்கிடும். அப்புறம் கமென்ஸ்மெண்ட் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. நடைமுறைக்கு வரும்போது 5 வருஷம் இந்தியாவில் இருந்தால் சிட்டிசன் சொன்னோம் 5 ஆர்டிக்கல். அப்புறம் இந்த சிட்டிசன்ஷிப் தொடரலாமா வேண்டாமாங்கிறது ஆர்டிக்கல் என்னது 10. அடுத்து பார்லிமெண்ட் டு ரெகுலேட் த ஏன்னா ரைட் ஆஃப் சிட்டிசன் லா இது 11. இப்போ பொறுத்துனீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 1 பொருத்தும் போதே கீழே ஆப்ஷனை நீங்கள் பார்க்கணும். இதுக்கு இதான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான். அப்போ நம்ம பொறுத்துறது பார்க்கும்போது பாகிஸ்தானில் குடிபெயர்ந்து சென்று சிலரின் குடியுரிமை பாகிஸ்தானிற்கு போனவங்களுக்கு ஆர்டிக்கல் 7. அடுத்த அரசின் தொடக்க காலம் 5, குடியுரிமை தொடர்ச்சியாக வருது 10, அடுத்த நாடாளுமன்றத்தில் ஒழுங்குபடுத்துறது 11. அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து 5லேருந்து 11 வரைக்கும் படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து அசர்ஷன் ரீசனில் கூற்று காரணம் கேட்காங்க.
சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 2003 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க சிட்டிசன்ஷிப்பில். அந்த ஆக்டில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இரட்டை குடியுரிமை கொடுக்காங்க. ஓசிஏ, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா. அப்போ இரட்டை குடியுரிமை கொடுங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணுற யாருன்னா எல்எம் சிங்கிவி ரெக்கமெண்டேஷன். வாஜ்பாய் பீரியடில் நடக்கும். வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இதை கொண்டு வருவாங்க. முக்கியமான ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதனால கேட்டிருக்காங்க. 2003 வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க 2003. அதில் வந்து இரட்டை குடியுரிமை கொடுக்குறாங்க. அப்போ ஏன் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ரெக்கமெண்டேஷன் சொல்லுவார். அதாவது எல்லா கண்ட்ரியும் வேர்ல்டில் எல்லா கண்ட்ரியுமே இரட்டை குடியுரிமை கொடுக்காங்க. இதுவும் ரைட்டு. ஆனால் இதுக்கு இது சப்போர்ட் கிடையாது. நம்ம ஏன் கொடுத்தோன்னா இந்த ஓவர்சீஸ்க்கு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியா கொண்டு வரக்காண்டி நிறைய காரணம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா கண்ட்ரியும் கொடுக்குறாங்க, அதனால் நம்ம கொடுக்குங்கிறது அது ரீசனபுளாக கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்காண்டி தான் அதை கொண்டு வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ 2 ரீசன் ரைட்டு. ஆனால் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் ட்ரூ. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரும் ட்ரூ தான். ஏன்னா ஆனால் ஆர் இஸ் நாட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இப்போ ஆப்ஷன் வந்து என்னது? சி, டி. இதுதான் தமிழில் கொடுக்குறாங்க. தமிழ் என்ன கொடுக்காம 2003ஆம் ஆண்டில் குடியுரிமை திருத்தச் சட்டம் இந்தியாவில் தங்கியுள்ள நபர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வகை செய்துள்ளது. ரைட்டு, எல்லாம் மிஸ்ஸிங். ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை இது வந்து ஏற்றுக்கிற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம். ஆனால் அதுக்காண்டி தான் கொண்டு வந்து சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு, இந்த ஃபாலோவிங் கேட்டகரி ஆஃப் த பீப்புள் ஹூ கேன் அக்யூர். நான் சொன்னோம்ல 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சிட்டிசன்ஷிப் அடைகிறதுக்கு ஒரு 5 வழியும் அதை லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 வழியும் சொல்லுவாங்க. அப்போ எப்படிலாம் அடையலாம் அப்படின்னு சொல்லும்போது, பிறப்பின் அடிப்படையில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அடுத்து வம்சம், டிசன்ட், வம்ச அடிப்படையில் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலைசேஷன் அடிப்படையில் கொடுக்கலாம். அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் கொடுக்கலாம். அடுத்து இன்கார்பரேட். இன்னைக்கு ஸ்ரீலங்காங்கிறது தனி நாடாக இருக்குது. அதை திடீர்னு இந்தியா கூட சேர்த்தாங்கன்னு வச்சுருங்களேன், அப்போ அங்கே உள்ளவங்க இந்தியன் சிட்டிசன் ஆயிடுவாங்க. அது மாதிரி லாஸு, ரினூன்சியேஷன் கைவிடுதல், நானே வேண்டாங்கிறது. டெர்மினேஷன், அவன் ஏதாட்டு இல்லீகல் அஃபேர்ஸ் வைக்கும்போது அவனை தடை பண்ணுறது, புடுங்கிறது, டெப்ரிவேஷன். இப்போ ரெனூன்சியேஷனை நானே வேண்டாம்னு சொல்கிறது. டெர்மினேஷன் இன்னொரு சிட்டிசன், இன்னொரு நாட்டு சிட்டிசன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு டெர்மினேட் ஆயிரும். டிப்ரிவேஷன், ப்ராடு, எனிமி கண்ட்ரிக்கு வந்து எனிமி கண்ட்ரியில் உள்ள பீப்புள் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான், அதான் மெயின். அப்போ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை மட்டும் வச்சு கேட்டிருக்கான். ரிஜிஸ்ட்ரேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது என்ன, சிட்டிசன்ஷிப் ஆல் காமன்வெல்த் கண்ட்ரிஸ். காமன்வெல்த் கண்ட்ரிஸ்காரங்களுக்கு இந்தியாவில் பதிவு அடிப்படையில் கொடுக்கலாம். அப்போ காமன்வெல்த் கண்ட்ரிஸ் என்னது? பிரிட்டிஷ்லேருந்து சுதந்திரம் அடைஞ்ச நாடுகள். ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானும் சுதந்திரம் எனிமி கண்ட்ரி கேட்டகரியில் வரும், அது கொடுக்கக்கூடாது. முதல் ஸ்டேட்மெண்ட்டு ரைட் ஆகுது. மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் பேரண்ட்ஸ். அப்போ பேரண்ட்ஸ் இந்தியனாக இருந்தால் அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்புறம் உமன் மேரிட் டு இந்தியன் சிட்டிசன். இப்போ சோனியா காந்தி இருக்காங்க, அவங்க ராஜீவ்காந்தி கல்யாணம் கிட்ட போய் தான் கொடுத்தாங்க. அப்போ இதுவும் கொடுக்கலாம். ஆனால் இதுக்கு கண்டிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 7 வருஷம் இருக்கணும்பாங்க, 15. அப்புறம் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அவங்களுக்கும் கொடுக்கலாம், அவங்களுக்கும் 7 இயர்ஸ். இது போக ஓசிஐ ஹார்ட் ஹோல்டருக்கும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஆல் த ஓ ஸ்டேட்மெண்ட் ஆகுது. இப்போ வெயிட்டேஜ் பார்த்துக்கிடணும். சிட்டிசன்ஷிப்பும் முக்கியமான பார்ட்டு தான், ஆனால் வெயிட்டேஜ் நீங்கள் பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் திரும்ப ஒரு 50 நேரம் படிக்கணும். எப்படிலாம் கேட்டிருக்கான், ஆப்ஷனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கணும், கொஸ்டினை போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். டிஎன்பிசி சந்தேகப்படணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்காங்க. அந்த சஸ்பெக்ட் அடிப்படையிலேயே படித்தாதான் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ.